என்னப்பா சும்மா உட்கார்ந்திருக்கீங்க? ஏதாவது பேசுங்கப்பா. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா? என்ன பேசுறோன்னு புரியாம பேசிட்டு இருக்கா? கத்துறதுல அர்த்தமே இல்ல. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சாதாரண விஷயமா? குறுக்கோளியில வர பணம் எனக்கு தேவையில்லை. அட என்னங்க, சொந்த பொண்ணு குடும்பத்துல இன்னொருத்தி வரத்துக்கு எந்த அப்பாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அவ நீ சும்மா இருமா. அவ இங்க வந்துட்டா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நகை நட்டு வாங்கலாம், இன்னும் எவ்வளவோ வசதியா இருக்கலாம். எங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு இவருக்கு ஆசை இல்ல. வாய மூடி. இப்ப இருக்க வசதியில தான் நீ வாழ்ந்தாகணும். ஜாஸ்தி பேசுன ஜாஸ்தி பேசுன அரைஞ்சு பல்ல ஊத்துருவேன். 1 கோடி இல்ல 100 கோடி கொடுத்தாலும் சரி, நான் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதை ஞாபகத்துல வச்சுக்க. உழைக்க தெரியாதவன். என்னம்மா? அம்மா சாப்பிட வாங்கம்மா. எனக்கு பசிக்கலம்மா. அம்மா சாப்பிட. அட சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. பேசாம போய் படுத்து தூங்க போங்க. உமா சாப்பிட்டு. ரொம்ப டயர்டா இருக்க. இருந்துட்டு போகுது. உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆகட்டும். இப்படி இருக்கிறத விட சாவறதே மேலு. புரியாமலே பேசிக்கிட்டு இருக்க. மறுபடியும் சொல்றேன், பணம் இருந்தா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாது. பணம் இல்லன்னா கௌரவம், அந்தஸ்து, மரியாதை எதுவுமே கிடைக்காது. பணம் மட்டும் தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கியா? சரி, நாளைக்கு உங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க. சம்பளம் இல்லாம எப்படி வாழ்றது? இப்பதான் நம்ம பணம் வாழ்க்கை இல்ல. நீங்க புருஷனை அனுசரிச்சு போறதுதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. பொண்டாட்டி தேவையை பூர்த்தி செய்யறதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. முடிவா பணத்துலதான் சுகம் இருக்குங்கிற இல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன இன்னொருத்தி பங்கு போட்டுக்குவா. அதுல ஒண்ணும் நஷ்டம் இல்ல, லாபம் தான். நான் சம்மதிக்கலனா நீ சாப்பிட மாட்ட. சாப்பிடுறேன். இந்த தூக்க மாத்திரை சாப்பிடுறேன். ஒரே அடியா செத்து போறேன். உங்களுக்கு நிம்மதியா இருக்கட்டும். சரி, எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ நானும் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். உன் சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்ப சாப்பிடு. மறுபடியும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காம கூட போயிடலாம். நானும் என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ விதமான கேஸ்களை டீல் பண்ணிருக்கேன். ஆனா இது ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கு. சாதாரணமா புருஷனுடைய நடத்தை சரியில்லை, குடிகாரன், வரதட்சணை கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இப்படிப்பட்ட பிரச்சனைகளோட வர பெண்களுக்காகத்தான் நான் வாதாடி இருக்கேன். ஆனா பொண்டாட்டியே தன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைன்னு வர்றது இதுதான் முதல் தடவை. உமா, நீயும் ஒரு பொண்ணுங்கிறதுனால உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். வக்கீலம்மா, இது என் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. யோசிக்காமலா நான் கூட வந்திருப்பேன். அது மட்டும் இல்ல, இதுல என் பொண்ணோட வாழ்க்கையும் இருக்கு. அதனால நீங்க தான் இந்த பிரச்சனையை சட்ட ரீதியா தீர்த்து வைக்கணும். முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னா சட்டப்படி டைவர்ஸ் பண்ணணும் சார். டைவர்ஸ் எதுக்கு? ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் 2 கல்யாணம் பண்ணிட்டோம்னா குடும்பம் நடத்தலையா? அது சமுதாயத்துல சரியா வரலாம், சட்டத்துல சரியா வராது. நீ டைவர்ஸ் பண்ணாதான் உன் புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க முடியும். உமா, ஒரு நிமிஷம். பாத்துமா, மாப்பிள்ள மனச மாத்திர போறாரு. உமா, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நல்லா யோசிச்சு முடிவு பண்ண. இன்னும் என்னங்க இருக்கு யோசிக்கிறதுக்கு? அப்ப என்ன விட்டு பிரிஞ்சு வாழ போறியா? அட, சட்டத்துக்காக பிரிஞ்சு வாழற மாதிரி நடிக்கிறவங்க, அவ்வளவுதானே. பணத்துக்காக புருஷனே வைத்துட்டான்ற அவமானம் உனக்கு வரும். பணம் இல்லாம இவ்வளவு நாளும் நான் பட்ட அவமானத்தை விட இது ஒண்ணும் பெரிய அவமானமா எனக்கு தெரியல. புரியாம பேசுறேன். இப்ப இருக்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். முத தரத்துக்கு குழந்தை இல்லைன்னு 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமா இல்லையா? இன்னும் எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லாங்க. நான் என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேக்குறேன். உங்களுக்கு தானே. நீங்க பேசாம வாங்க சொல்றேன். வக்கீலம்மா, சட்டு புட்டுன்னு பிரச்சனையை தீர்த்துருங்க. இந்த புண்ணியவான் கொடுக்கிற 1 கோடி ரூபாயில இருந்து தான் உங்களுக்கே நான் ஃபீஸ் கொடுக்கணும். Under Section 13B of the Hindu Marriage Act of 1955, this court hereby declares this marriage dissolved.
மாஸ்டர். தள்ளி போயா, நீ பக்கத்துல இருந்தாலும் சீட்டு வரமாட்டேங்கிட்டு. இந்தாங்க என்ன இது? காப்பிங்க. காஃபி குடிக்கிற நேரமா இது? போய் பீர் கொண்டு வா போ. ஏய், ஜில்லுன்னு இல்ல, தொலைச்சிடுவேன் போ. சரிங்க. பாட்டி தாசை போடுங்க. அடச்சே, பக்கத்துல இருந்த நை நைன்னு போய வெள்ள. ஸ்டூபிட். அட, என்ன இங்க வந்து நிக்கிறீங்க? பிரியா ரூமுக்கு போலையா? நான் எதுக்கு போனோம்? எதுக்கு போணுமா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு இல்ல, பிரியாவுக்கு. ஏதோ ஒண்ணு. சீக்கிரம் போங்க, இல்லன்னா அவ பணத்தை திருப்பி கேட்டு போறா. அட போங்கண்ணா, போங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட். சந்தோஷமா இருக்கணும். கொஞ்சம் சிரிங்க. நீ என்ன விலைக்கு வாங்கிருக்கலாம், ஆனா என் சிரிப்பை வாங்க முடியாது. ஏன் கோவமா பேசுறீங்க? கோவமா? எனக்கா? என் பொண்டாட்டி என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல, பொருளா நினைச்சு வித்துட்டா. பொருளுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. உங்களை அவமானப்படுத்தணும்னு நான் அப்படி செய்யல. உங்களை அடைய வேற வழியே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, நீங்களும் சம்மதிச்சுதானே நம்ம கல்யாணம் நடந்தது? சம்மதிச்சேன். ஏன்னா லட்சமா லஞ்சம் வாங்கி எனக்கு சம்பாதிக்க தெரியல. என் பொண்டாட்டிக்கு பணம் தேவையா இருந்துச்சு, அவ சந்தோஷத்துக்காக சம்மதிச்சேன். நான் நல்லவனா இருந்ததுனால நீ நல்ல விலை கொடுத்துருக்க. வித்து அவளுக்கும் வாங்கின உனக்கும் நல்ல லாபம். சரி, உங்க கோபம் தீரணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. விலைக்கு வாங்கினது நீதான், அதனால சொல்ல வேண்டியது நீ, செய்ய வேண்டியது நான். சொல்லு. சிரிக்கணுமா? சிரிக்கிறேன். எவ்வளவு கொடுப்ப? 1 கோடியா 2 கோடியா? உன்னை கட்டி அணைக்கிறேன். எவ்வளவு கொடுப்ப? 3 கோடியா 4 கோடியா? காசு கொடுத்து குதிரையை வாங்கலாம், ஆனா எது கொடுத்தாலும் அந்த குதிரையை தண்ணி குடிக்க வைக்க முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. மிஸ்ஸஸ் உமா, ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். புக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. புக்கா? பி ஓ ஓ யா இக் கே. கே இல்ல, மறந்துட்டேன். என்ன டீச்சர், சின்ன பசங்கிட்ட கேக்குற மாதிரி ஸ்மால் ஸ்மால் வார்த்தையா கேக்குறீங்க? கொஞ்சம் பிக் பிக்கா கேளுங்க. ஸ்மால் ஸ்மால் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அப்பதான் நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசலாம். ஏமா பால்? இந்தாங்க டீச்சர், PAL பால் சாப்பிடுங்க. அம்மா, இது PL பால் இல்ல, MILK மில்க். எனக்கு தெரியும்டா, டீச்சர் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுனேன். நல்லாவே அட்ஜஸ்ட் பண்றியம்மா. சரி, வாட் இஸ் யுவர் நேம்? ஐயோ, முளைச்சு 3 நில விடல, என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறா பாருங்க. வந்துட்டேன். வாங்கம்மா, கொஞ்சம் உட்காருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஹாய் மம்மி, அவ்வாரியோ? என்னடி நீயும் வேஷமும்? வேஷம் இல்ல மம்மி, இப்ப நான் கோடீஸ்வரி ஆயிட்டேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாமா? தங்கமும் பொண்ணும் தரையில கிடக்கிறப்போ ஒரு காசு ஊருகா உரியில ஏறிக்கிச்சான். அந்த மாதிரி எவ்வளவோ சொத்து இருக்கிற பிரியா அடக்க ஒடுக்கமா லட்சணமா இருக்கா. நீ என்னடான்னா இதெல்லாம் உங்களுக்குதான், பழைய வீட்டுல இருந்தது. ஓ, காசிக்கு போனாலும் பக்கத்துல மூட்டைங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பங்களால இந்த ஓல்டு சீப் திங்ஸ் எல்லாம். ஓ காட், நான் தான் கொண்டு வர சொன்னேன். வயவை அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல வாங்கினது. அதான் தூக்கி போட மனசு வரல. மனசு வரலன்னா ஓ ரூம்ல எடுத்து வச்சுக்கப்போ. அப்பா, என்ன மம்மி, கண் எதிரில காஸ்ட்லி திங்ஸ பார்த்து பழகிருச்சு. உங்க அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பொண்ணு நீ. எக்ஸாக்ட்லி.
அதுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்ல. எங்களுடைய பிராட்டப்பே ஹை லெவல். அனாவசியமா என் பொண்ணை இம்சை பண்ணி அவளை மூட் அவுட் ஆக்காதே. கண்ட்ரி வுட் நாட்டு கட்ட. அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிப்பாங்கிறது சரியா போச்சு. இந்தியன் லேடி கொடை மட்டும் இல்ல, கூலிங் கிளாஸும் போடுவான். ஏண்டி அரச மரத்தை பிடிச்ச பேய் பிள்ளையாரையே சேர்த்து பிடிச்ச மாதிரி இவரே இப்படி கெடுத்து வச்சுட்டியே. இது எங்கதான் போய் முடிய போதோ தெரியல. உமா, ஓ நீயா? என்ன அப்படி பாக்குற? உன் பங்களாவை விலைக்கு வாங்கின கோடீஸ்வரி நான் தான். எங்க வந்த? என் டேட்டஸ பாத்துட்டு போலன்னு வந்தியா? இங்க இருந்த சாமான்ல வேலைக்காரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. என் புருஷனோட போட்டோ மட்டும் என் கையால எடுத்து போன வந்து. ஓஹோ, அன்னைக்கு என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு பெருசா உபதேசம் பண்ணியே இருக்கிறத வச்சு திருப்தி படணும்னு. எங்க ஓடுற? இப்பவாவது நான் தான் பணக்காரி, நீ ஒத்துக்கிறியா? மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்ட? நீ உன் புருஷனை வித்துட்டு என் பங்களா வாங்கிட்ட. நான் என் புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் பங்களா வித்துட்டேன். இப்பவும் என்னை விட நீ ஏழைதான். என்னம்மா சிரிக்கிறீங்க? டாக்டர், வயிற்றுல குழந்தை ரங்கராட்னம் விளையாடுது. அடடே, அப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறந்துரும். இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க, ஆனா பிறக்கிற வழியை காணோம். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர். நாங்கெல்லாம் ரங்கிலா சினிமாக்கு போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. இன்னும் உங்க புருஷனுக்கு பிரசவ வலி வரல. நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. 5 8 உமா, உமா, இங்கதானே இருக்க, ஏன் இப்படி கத்திட்டு வரீங்க? ஹவுஸ் ஓனர்ட்ட தர சொல்லி வாடகை பணம் தந்தனே, அதை என்ன செஞ்ச? என்ன நீங்க வர வர கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க? கணக்குக்காக கேட்கல, அவமானப்பட்டதுனால கேட்கிறேன். அந்த பணத்தை என்ன செஞ்ச? லாட்டரி டிக்கெட் வாங்கினேன். 1000 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கியா? ஆமா, உங்களுக்கு கை நிறைய சம்பாதிக்க தெரியாதப்ப அதிர்ஷ்டத்தை நம்புறத தவிர வர வழி தெரியல. இந்த பாருங்க, ஒரு நம்பர்ல ₹1,00,000 போச்சு. என்ன தலை வலிக்குதா? வலி தலையில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலும் தான். என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி டிக்கெட் அடிக்க போகுது, அன்னைக்கு சந்தோஷப்பட போறீங்க. உன்னை திருத்தவே முடியாது. என்னவோ போங்க. ஐயோ, ஏங்க ஒரு சைபர்ல 5 லட்சம் ரூபாய் போச்சுங்க. வாடி, எங்க சுத்திட்டு வர? என்னங்க, அது குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது சாப்பிடுங்க. என்னது? பிரசாதம். உங்களுக்கா கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? நீங்க லிட்டர் லிட்டரா குடிச்சாலும் உங்க லிவருக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு. ஏய், படி தாண்டி நீ கோயிலுக்கு போனாலும் உண்மையிலே நீ பத்தினிங்கிறத நிரூபிச்சிட்ட. கொண்டா பிரசாதம். இல்ல என்ன இழிச்ச வாய் நினைச்சிட்டு இருக்கியா? ஏங்க பிரசாதம் சொல்லி இந்த விஷத்தை கொடுத்து என்ன ஒரே அடியா மேல அமிச்சிடலான்னு பாக்குறியா? என்னங்க நீங்க கள்ளு குடிச்சாலும் கனவு, புல் அடிச்சாலும் புருஷன்னு வாழ்ந்துட்டு இருக்க. நான் உங்களுக்கு விஷம் கொடுப்பேனா? முதல்ல நீ சாப்பிடு. ஓம் சாந்தி. என்ன அப்படி பார்க்காதீங்க ப்ளீஸ். என்னங்க உங்களுக்கு என்ன வேணுங்க? ஏய் ஊத்து. என்ன சின்ன குழந்தை நினைச்சியா? கிரேப் போட்டு தர மாதிரி தர? சாரிங்க. என்ன டாடி, நானும் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன், நீங்களும் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க டாடி. இப்ப சொல்லிட்டா த்ரில்லு போயிடுமா? மோகன் கூட போ, எல்லா விஷயமும் தெரியும். பாய். மிஸ் கோபி, அந்த மோட்டரை உடனே பிக்ஸ் பண்ணுங்க. அம்மா வீட்டை பார்க்க எந்த நேரம் வரலாம். ஓகே. சர்ப்ரைஸ் நியூஸ் என்னன்னு நான் இப்ப சொல்றேன். டாடி இந்த வீட்டை கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ண போறேன். இது டிராயிங் ரூம், டைனிங் ஹால், உள்ள கிச்சன், மேல போலாம். உன் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ற வீடாச்சே, அதனால நானே இருந்து பார்த்து கட்டினேன். வீடு ரெடி ஆயிடுச்சு. நீ மட்டும் ஓகே சொன்னா போதும், உடனே கல்யாண தேதியை பிக்ஸ் பண்ணிடலாம். கம், இதான் பெட்ரூம்.
இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒன்ன விடவா? இந்த எனக்கு பழக்கம் இல்ல. ஃபாரின்ல போயிட்டு வந்திருக்க? ஃபாரின் போனது படிக்கிறதுக்கு, இப்படி கீழ்த்தரமான பழக்கங்களை கத்துக்கிறதுக்கு இல்ல. ஓகே, அது சரி. உனக்கு வரப்போற மாப்பிள யாருங்கிற சர்ப்ரைஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? யாரு? அந்த லக்கி ஃபெலோ நான் தான். உனக்கும் எனக்கும் கல்யாணமா? ஆமா, நானும் அப்பாவும் பேசி முடிவு எடுத்துட்டோம். டாடி முடிவு பண்ணா போதுமா? நான் முடிவு பண்ணணும். எனக்கு என்ன குறைச்சல்? பணம், பர்சனாலிட்டி ரெண்டும் இருக்கு. மேனஸ் இல்லையே. ஏய், என்னடி பேசிட்டே போற? நீதான் வைஃப். ஷட் யுவர் மவுத். வாய மூடணுமா? அவன் உதட்டாசி. கொண்டாடினேன், அதுக்கப்புறம் எப்படி வேண்டான்னு சொல்லுங்க. என்னது? யார கட்டி உள்ள வந்த? போடவில்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. போடன்னு சொல்றல, போட. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு இது ஒன்றும் ஆபீஸ் இல்ல. போவலையே, போடவில்லையே. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, வாங்க முதல்ல போலாம். ஏய், உன் மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா? போற என்ன செய்வேன்? போட, போடவில்லையே. சார், நான் சொல்றதை கேளுங்க சார். போடா, போடா. சார், நான் சொல்றதை கேளுங்க சார். கேட்கணும் என்னடா செய்வேன்? அடிப்பியா? அடா பாக்கலாம், அடா பாக்கலாம். சார், நான் போட. அந்த தேர்ட் ஃப்ளோர் சீலிங் ஒர்க் இமிடியேட்டா ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் அந்த லெஃப்ட் சைடு பேஸ்மெண்ட்டுக்கு கூட அந்த டைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அந்த ஃபென்சிங்க்கு வந்து இன்னைக்கு ஆள் வர சொல்லியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டை முடிச்சிருங்க. ஓகே, யூ கேன் கேரி. பாலு, அங்க கலப்படம் நடக்குது. கலப்படமா? என்ன சொல்றீங்க? சிமெண்ட்ல மண்ணை கலந்துட்டு இருக்காங்க. அது கலப்படம் இல்ல, அப்படி கலந்தாதான் கட்ட முடியும். இப்ப சிரிச்சீங்களா? ஆமா. ஏன்? இல்ல, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? எப்ப பார்த்தாலும் கல்லு வந்துருச்சா மண்ணு வந்துருச்சான்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு போர் அடிக்கல? என்ன செய்யறது, அதான் என் தொழில். தொழில் இருக்க வேண்டியதுதான், ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். மைக்கேல் ஜாக்சன் சாங் கேக்குறீங்களா? இல்ல, எனக்கு இங்கிலீஷ் பாட்டு பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்கி ராத்திரியில கிளாசிக் சாங் கேட்டுட்டு அப்படியே தூங்கணும்னு ஆசை. சரி, பேசி